இயேசுவின் இரத்தம் என்கிற தலைப்பில் நம்ம சில வாரங்களாய் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம். இந்த இரத்தம் தான் நம்மளை இரண்டாய் பிரித்த ஒரு சம்பவமே அதுதான். இந்த பூமியின் காலத்தை பிரித்தது, கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்ற காலத்தை பிரித்ததும், பாவம், மரணம், சாபம், தரித்திரம் இதுக்குள்ளே இருந்த இந்த உலகத்தை ஆசீர்வாதம் என்கிற புதிய திருப்பத்தை கொண்டு வந்ததும், கிருபைக்கு சட்டத்துக்கும் கிருபைக்கும் சட்டத்துக்குள்ளே இருந்த சட்டத்திட்டத்துக்குள்ளே இருந்த இந்த உலகத்தை கிருபைக்குள்ளே கொண்டு வந்ததும், இந்த மனு வர்க்கத்தை கிருபைக்குள் கொண்டு வந்ததும் இந்த இரத்தம்தான். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்திற்கு மன்னிப்பு இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், பாவத்தினால் பிறந்தது தான் வியாதி, துன்பம், பிரச்சனை. இதெல்லாமே பாவத்தின் விளைவுகள். அண்ணன் தம்பி மாதிரி குடும்பம், பாவத்தின் குடும்பத்தை சேர்ந்த, பாவம் என்கிற குடும்பத்தை சேர்ந்த விளைவுகள் தான் வியாதி, துன்பம், பிரச்சனை, போராட்டம். உங்களுக்கு வியாதி இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, தரித்திரம் இருக்குது, இப்படி இருக்குதுன்னா அது பாவத்தின் விளைவுகள். அது மாற்றமே இல்லை. ஒரு காலகட்டத்தில் பாவம், தரித்திரம் இதெல்லாம் தேவனே கொடுக்கறது மாதிரி நமக்கு சிலர் வியாக்கியானம் பண்ணினாங்க. நானும் கூட சிறு பிள்ளையில் ஆண்டவரே நம்மளை பாவத்துக்குள்ளே விட்டுறாரு, அல்லது ஆண்டவரே தான் நோயை தராரு, அல்லது ஆண்டவரே தான் எல்லாம் செய்கிறாரு, நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்ச மாதிரி நானும் இருந்தேன். ஆனால் சத்தியத்தை ஆழமாக நோக்கி போகும்போது தான் தெரியுது, தேவனுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. தேவன் அதிலிருந்து இந்த பூமியை பிரித்து விட்டார், தனது ஜனங்களை பிரித்திருக்கிறார், வேறுபடுத்தியிருக்கிறார். அதை விசுவாசிக்க கூடும் என்றால் அந்த வேறுபாடு, அந்த ஆசீர்வாதத்தின் வேறுபாடு அந்த மனுஷனுக்குள்ளே வரும். இதை நம்ம பல ஆங்கிளில் பார்த்தோம். இது எப்படி வந்தது, இந்த இரத்தம் எப்படி சிந்தப்பட்டது, ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எப்படி சிந்தப்பட்டது, நம்ம ஆட்டுக்கடா, மாடு இதெல்லாத்தையும் பலி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இயேசு இரத்தத்தை சிந்தினார். அது என்னென்ன சட்டத்துக்குட்பட்டு இரத்தத்தை சிந்தினார்னு ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்துன்னு நினைக்கிறேன். இப்போது அந்த இரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றா பார்க்குறோம். போன வாரம் பாவ மன்னிப்பை, பாவத்திலிருந்து மன்னிப்பையும், பாவத்திலிருந்து வருகிற, பாவம் செய்கிறதுனால் வருகிற விளைவுகளிலிருந்தும் தேவன் நம்மளை எப்படி மீட்கிறார் அப்படிங்கிறத போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, இரத்தம் சிந்துதலினால் எப்படி ஆசீர்வாதம், செழிப்பு நமக்கு வந்தது. உங்கள் வீட்டில் ஒருவேளை செழிப்பு இல்லாமல் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஆத்மாவுக்கு செழிப்பு இல்லாமல் இருக்கலாம், உங்கள் வீட்டில் ஆத்மாவில், சரீரத்தில் ஏதோ ஒரு வகையில் தரித்திரம் உங்களை ஆண்டு கொண்டு இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் இருக்குது, நான் ஃப்ரீயாக செலவுபட முடியல, நான் நினச்ச மாதிரி ஒரு காரியத்தை செய்ய முடியலன்னா அது தரித்திரம். அல்லது இதை விட ரொம்ப கொடிதான விஷயம் தரித்திர மனப்பான்மை. அடிப்படை அதுதான். குறைவு வரலாம், ஆனால் அவங்க இருதயம் இன்னும் தரித்திரத்துக்குள்ளே இருக்கும். சிலருக்கு பணம் இருக்கும், ஆனால் இருதயம் தரித்திரமாக இருக்கும். சிலருக்கு பணம் இருக்காது, ஆனால் இருதயம் தரித்திரமாக இருக்கும். ரெண்டும் ஒன்று தான். அது இருந்தும் இல்லாமல் இருந்தும் ஒன்று தான். தரித்திரம் ஆத்மாவில் இருந்தால் ரொம்ப கஷ்டம். இந்த ஆத்மாவிலிருந்து தரித்திரத்தை நீக்கணும். எப்போ இந்த மனம் தரித்திரத்தை வெறுக்கிறதோ அப்போதான் ஆசீர்வாதம் உள்ள வரும். மாற்றமே இல்லை. நான் உன்னை கையை தூக்கி வச்சு உன்னை ப்ளஸ் பண்ணலாம், என் மேலே இருந்து ஆசீர்வாதம் உன் மேலே வரும், ஆனால் நிற்காது. அது நிற்காது. எங்கே நிற்கும்? உன் மனம் மறுரூபமானாதான் அது நிற்கும்.
எனக்கு காய்ச்சல், எனக்கு திரும்ப திரும்ப வியாதி வருது அப்படின்னா, இன்னும் என்னை தரித்திரத்திலிருந்து கர்த்தர் ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வந்தாருங்கிற மனப்பான்மை, அந்த மனம் மறுரூபமாகுதல் எனக்குள்ளே வரலை அப்படின்னா இந்த தரித்திரம் இன்னும் அங்கே இருக்கும். ஏன்னா எதை உள்ளே கொண்டு வருதுனாலும் அது மனம்தான் உள்ளே கொண்டு வருது. எது கொண்டு வருது? மனம் உள்ளே கொண்டு வருது. ஆகையினால தேவன் இரத்தத்தை சிந்தி நமக்காக அவர் சிலுவையில் தரித்திரர் ஆனார் இருக்கு. யாருக்காக ஆனார்? அவர் தரித்திரர், அவர் ஐஸ்வர்ய தேவன். நமக்காக இறங்கி வந்து பாவத்தின் மூலமாய் நம்ம வாழ்க்கையில் வந்த மனு வர்க்கத்துக்கு வந்த பாவக்கரையினால் வந்த அந்த தரித்திரத்தை போக்குவதற்கு அவர் இரத்தத்தை சரியாய் பரலோக நியமன சட்டத்தின்படி, சட்ட திட்டங்களின்படி கரெக்டாக தெளிவாக பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் நமக்காய் பலியானார். இந்த ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறம் இனி ஒரு ரத்தம் சிந்துதல் கிடையவே கிடையாது. ரத்தம் சிந்தி முடிஞ்சு. இனி ஒரு ஆள் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியமும் இல்லை. ரத்தம் சிந்தின பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ளவும் சரி, அதை நானே என் பிள்ளைகளுக்காக ரத்தத்தை சிந்தினேன் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளாது. அது பரலோக சட்டத்துக்கு விரோதமானது. ஏன்னா ஒரே பலி, கடைசி பலி. நம்ம பார்த்தோம், போன வாரம் பார்த்தோம், த லாஸ்ட் ஆதம். இயேசு யாரு? கடைசி ஆதாம். தமிழில் அது செகண்ட், இரண்டாம் ஆதாம்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆங்கில பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, இட் இஸ் த லாஸ்ட் ஆதாம், கடைசி ஆதாம். அதான் கரெக்ட். ஓகேவா? முதல் ஆதாம் இழந்ததை இரண்டாம் ஆதாம் திரும்ப கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இந்த இரண்டாம் ஆதாம் கொண்டு வந்த செழிப்பு, ஆசீர்வாதம், சுகம், நன்மைகள், இதை அனுபவிக்காம இருக்கிறது தான் பிரச்சனை. ஏன் அனுபவிக்கல? எதனால் அனுபவிக்கல? என்ன பிரச்சனை மனு வர்க்கத்துக்கு இருக்குது? நம்ம இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமா? எங்க மிஸ் பண்ணியிருக்கோம்? இதை நம்ம எப்படி, எந்த ரூட்ல அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு எழுதப்படாத ஒரு டைட்டில் இருக்கு. பூமிக்கு நம்ம நல்ல சுகபோகமா வாழ வரல. எப்படிங்க சுகபோகமா வாழ வரல? இங்க நம்ம தரித்திரத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விதமான வியாக்கியானம் நம்ம இன்னமும் இருக்குது. ஆனால் இன்னமும் இருக்கிறத விட இன்னும் அதை ஸ்ட்ராங்காக நம்புகிற அளவுக்கு கூட இருக்குது கிறிஸ்தவத்தில். பைபிள் சொன்னபடி ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்பட முடியும் நிச்சயமாய். அதுதானே, அதுக்கு தானே சபைக்கு போகிறோம், சத்தியத்தை கேட்குறோம், தேவனை விரும்புகிறோம், இல்லையா? உண்டா இல்லையா? ஆனால் ஏன் இது மாற்றப்படுதுன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நான் நம்புகிறேன், ஜனங்கள் இல்லை பிரச்சனை, வியாக்கியானம் செய்தவர்கள் பிரச்சனை. நம்ம சபைக்கு சொல்கிறேன், மற்ற சபைக்கு விசுவாசம்னு வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம சபை நீ வியாக்கியானம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோன்னே என்ன செய்வாங்க? எப்படி தெளிவாக சத்தியம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா நீ ஏற்றுப்பீங்கல்ல? ஏற்றுப்பீங்க தானே? நம்புகிறேன். வெளியில் 1000 பேர் தவறாக வியாக்கியானம் செய்திருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், நான் தெளிவாக பார்க்க போகிறேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் தரித்திரம் இருக்கா? பக்கத்தில் உங்கள் வீடு என்ன தெரியுமா? நீங்கள் நினைக்கிறீங்க ஆள் இல்லாதனால அந்த இடத்துல யாருமே இல்லையே. ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் அவனுங்களே வாடி இருப்பானு. இந்த போயரை இருக்குல்ல, போயரை, இந்த சில வீட்டில் இந்த அடுப்பு இருக்குல்ல, அடுப்புக்கு பக்கத்தில் சிலதெல்லாம் தூக்கி காய போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுவே அடுப்பு மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் பார்த்துருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரப்பர் சீட்டு தொங்க விடுவாங்க. கொஞ்சம் நல்லா அது அந்த இடத்துல அது இருக்கிறது மாதிரியே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த இடத்த மாதிரியே அதுவும் என்ன செஞ்சிடும்? உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய தூதர்கள் கூட கறி அடிச்சிருப்பானுங்க. எப்படி? இந்த ஏஞ்சல்ஸ் கூட கறி அடிச்சிருப்பானுங்க. அவனுங்கள்ட்ட பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் தரித்திரம் இருக்கா? உங்கள் மனதில் தரித்திரம் இருக்கா? இன்னும் தரித்திரத்தை நம்புறீங்களா?
ஆசீர்வாதம் உண்டுன்னு நம்புறீங்களா? இல்லை நம்புறீங்களா? சுகபோகமாக வாழலாமா, வாழக்கூடாதா? தேவன் அதை அனுமதிக்கிறாரா, அனுமதிக்கலையா? பார்த்துருவோம். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. கேளுங்க, பக்கத்தில் பார்த்து. அறிஞ்சிருக்கீங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. தூதர்கிட்ட கேளுங்க. அறிந்திருக்கியாப்பா? அறியல. சரி, நீ அறிஞ்சிக்கலாம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், அவர் ஐஸ்வர்யம், எவர்? இயேசு, கர்த்தராகிய இயேசு ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். என்ன? எனக்கு நிமித்தம், எனக்காக அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாயிருந்து, ஐஸ்வர்யம் சர்வ வல்ல தேவன். நீ பார்க்கிற இந்த முழு பூமியையும், பூமி எல்லாத்தையும், வானத்தையும் வானாதி வானங்களை உண்டாக்கின அவ்வளவு பெரிய பணக்கார தேவனுடைய ஐஸ்வர்யத்தின்படி நீங்களும் நானும் அதே மாதிரி இருக்க. சொல்லுங்க, அதே மாதிரி இருக்க. கை எப்படியெல்லாம் பண்ணி சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லணும், இல்லைன்னா உங்களை பார்த்து சொல்லுங்க. அதே மாதிரி. எப்படி? அதே மாதிரி, அவரை மாதிரி. அப்படியே அதானே கரெக்டு. வசனத்தை கரெக்டாக வியாக்கியானம் பண்ணணும். நம்ம ஆளுங்க அப்படியே இந்த பந்தயக்காரன் என்ன சொல்லுன்னு தெரியுமா, அப்படி அந்த அளவு ஒன்று இருக்காது. ஏசுதாய். எப்படி? செல்லப்பந்தாய். எப்படி? செல்லப்பனாக்க வரல, செல்லப்பனை அந்த செல்ல அப்பனை மாதிரியே மாற்று. ரைட்டு. இப்போ பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு பாருங்க, அவருடைய கிருபை, அவருடைய ஸ்லாக்கியம், அவருடைய தயவு பாருங்க. ஃபர்ஸ்ட்லேயே அப்படி தான் சொல்லணும். என்னது? உங்களுக்கு எனக்கும் அவர் தயவாய், இரக்கமாய், கிருபையாய் அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தர விரும்புகிறார். அந்த எல்லாத்தையும் என்னது? தன்னுடைய ஐஸ்வர்யம். சொல்லுங்க, தன்னுடைய ஐஸ்வர்யம். தன்னுடைய ஐஸ்வர்யம் எப்படின்னா, அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தும் நீங்களும் நானும் பாவத்துக்குள்ள போனதுனால பாவம் தரித்திரத்தை உண்டாக்கிற்று, ஐஸ்வர்யத்தை அழுக்காக்கி. எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்த தேவன், அவர் தன்னை மாறி தன் சாயலாக உருவாக்கின மனுஷனை அவரை மாதிரியே உருவாக்கினாருங்க. அவரை மாதிரி நம்மளை உருவாக்கினார். இங்க வந்து பாவத்தின் அழுக்கு, பாவம் வந்தோடனே எல்லா பாவத்தின் சிம்டமும் வந்து அவனை வேற மனுஷனா மாட்டிருச்சு. ஒரு பிசாசின் மனுஷனா மாட்டிருச்சு. ஒரு பிசாசின் சாயல் உள்ள தேவன் உருவாக்கின மனுஷனா இருந்தாலும் அவன் அனுபவிக்கிறது எல்லாமே பிசாசினுடைய கிரியைகள். ஹல்லேலூயா. இப்ப இதை போக்குறதுக்கு அவரே தன் ஐஸ்வர்யத்தை தூக்கி வெளியே வச்சுட்டு உங்க பாவத்தை எல்லாம், என்னது, ரோசலட்டு வாழ்நாள் எல்லாம் அனுபவிக்க வேண்டிய தரித்திரத்தை யார் அனுபவிச்சா? இயேசு ருசி பார்த்தார், அனுபவிச்சிட்டார். நீங்க எல்லாரும், நாம எல்லாரும் அனுபவிக்க வேண்டிய தரித்திரம், வியாதி, பிரச்சனை, போராட்டம் எல்லாத்தையும் அவர் அவ்வளவு பெரிய ஐஸ்வர்ய தேவன் தன் மேல போட்டார். போட்டுட்டு இப்போ தூக்கி வெளியே வச்சிருந்தாருல ஐஸ்வர்யம், அதை யாருக்கு கொடுத்தாரு? சிங்கு வந்து ஒரு கொலை செஞ்சிட்டாரு. செஞ்சிருக்கீங்களா? ஒரு கொலை செஞ்சிட்டாருன்னு வைங்க. அவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டப்போ அவர் எப்படி போகிறாரு? எதெல்லாம் விட்டுட்டு போகிறாரு? மனைவி, பிள்ளை, பேங்க் பேலன்ஸு, சொத்து, வீடு, ஐஸ்வர்யம்,
அவருக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் விட்டுட்டு எங்க போறாரு? ஜெயிலுக்குள்ள போறாரு. இப்ப இயேசு பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவி என்ன செய்துன்னா இந்த ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் தூக்கி வெளியே வச்சுட்டு இந்த தரித்திரத்தை சுமந்து தீர்த்தார். இப்ப இது எங்க இருக்கு? வெளியே இருக்கு. இப்ப இது உள்ள வரணும். எப்படி வரணும்? ஒரு 1000 கோடி ரூபா சொத்து இருக்குதுன்னா அவன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோ, நானும் வாரிசுன்னு வருவாங்களா இல்லையா? வாரிசு உரிமையில் பிரச்சனை இருக்குன்னா எப்படி வருவாங்க? நானும் தான் முனிச்சாமி, நானும் தான் பழனிசாமின்னு வருவாங்களா இல்லையா? வருவாங்களா இல்லையா? அதே மாதிரி இந்த ஐஸ்வர்யத்தை உரிமை கொண்டாட நம்ம என்ன செய்யணும்? போகலை. எப்படி போகலை? ஏன்னா இயேசு என் அப்பான்னு எனக்கு தெரியல. எப்படி? இயேசு என் அப்பா, என் பரம தகப்பன் என்னுடைய எல்லா தரித்திரங்களையும் சிலுவையில் சுமந்து முடிச்சிருக்காரு. என்னை கழுவி சுத்திகரிச்சு அவருடைய முழு ஐஸ்வர்யத்தையும் அனுபவிக்க என்னை தகுதியாக்கி இருக்கிறாரு. அப்படின்றதா இது. உங்களையும் என்னையும் அவர் தகுதி ஆக்கிட்டார். என்னது? அவருடைய இரத்தத்தினால. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நாம அவருடைய ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கும்படி நம்மளுடைய தரித்திரத்தை எல்லாம் அவர் என்ன செஞ்சாரு? தண்டனையா சுமந்து முடிச்சார். இப்ப புரிஞ்சுதா? ரைட்டா? யார் நிமித்தம் அது நடந்துச்சு அவருக்கு? அது வரைக்கும் உள்ள பயல்வளா, பாவம் செஞ்சவனோளா? நம்மளுக்கும் சேர்த்து தான். ரைட்டா? ரைட். திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது. இயேசுவை இந்த பாவத்தை போக்க, இந்த தரித்திரத்தை தீர்க்க, இந்த பாவத்தின் விளைவுகளை முற்றிலுமாய் போக்குவதற்கு யார பலியா கொடுத்தாரு? பிதா குமாரனை பலியா கொடுத்தார். இப்போ இந்த வசனம் கவனிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும், சொல்லுங்க, அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட, அவரை சேர்த்துதான் மற்ற எல்லாவற்றையும் மறலாதிருப்பது. எப்படி? மற்றதுன்னா என்ன? ஆசீர்வாதங்கள் அத்தனையும், ஆவிக்குரிய, ஆத்மா, சரீரம், உன் கையின் பிரயாசம், எல்லாவற்றிலிருந்தும் உனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதம் தேவனுடைய அருளினால், தேவன் வைத்திருக்கிற அந்த அளவினால் முழுமையாய் பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் தகுதியா இருக்கிறோம். இன்னும் கேட்டா உன்னை தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உன்கிட்ட கேட்காமலே இயேசுவை, தன் ஒரே குமாரனை பலியாய் கொடுத்தவர் உன்கிட்ட என்னத்துக்கு நீ கேட்கணும்? தந்ததை அனுபவிச்சியான்னு கூட அவர் கேட்கல. எப்படி? கேட்காதனால தான் பிரச்சனை. ஹலோ, புரிஞ்சுதா? தந்ததை என்ன பண்ணி அனுபவிக்கலன்னு கேட்கல. நான் சொல்லட்டமா, நம்ம எல்லாருமே நிறைய இழந்திருக்கோம். அனுபவிக்க வாய்ப்பிருந்தும் தேவன் நம்மளை ஆசீர்வதித்தும் நாம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்படலை? ஏன் நம்ம மேட்ரு தெரியல. நமக்கு தன் குமாரனையே எனக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்டா கேட்காமலே எனக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறவர். மற்ற இவைகள் எல்லாம் சொல்லுங்க. மற்ற இவைகள் எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்க தேவைகள் எல்லாம், சங்கடப்படுற காரியம் சொல்லுங்க. ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தை நம்ம தான் நினச்சிருக்கிறோம். அது நம்மளை இன்னும் கனப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கு. நம்மளுக்கு சரியாக தெரியாததுனால நம்ம தப்பாக நினச்சிட்டோம்.
தப்பாக நினச்சனால தப்பாக விசுவாசிச்சிட்டோம். தப்பாக விசுவாசிச்சனால தப்பாக நடக்குது. தப்பாக இனி விசுவாசிப்பீங்களா? ஒரு வாட்டி கூட கேளுங்க. அப்ப பாருங்க, ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சொந்த குமாரன் என்றும் பாராமல் தேவன் நமக்காய், நம் பாவங்களுக்காய், நான் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லாவற்றுக்குமாய் அவர் ஒப்பு கொடுத்தா, என்னடா பொருளை வாங்கிட்டு, என்னது பொருளை வாங்கிட்டு நடு ரோட்டில் வச்சுட்டு வருவீங்க? நீங்கள் கடையில் போய் சாமான் வாங்கிட்டு நீங்கள் நடு ரோட்டில் வச்சுட்டு வருவீங்க? இவர் ஒரு ஆள் கடைக்கு போவார், வாங்கிட்டு வர்றதை எங்கே கொண்டு வைக்கிறாரோ, அப்படியாவா? இல்லையா? ஆண்டவர் பிதா குமாரனை கொண்டு எல்லாத்தையும் என்ன எப்படி வாங்கினாரு? குமாரனை கொடுத்து, குமாரனை பணமாக கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி எங்கே வச்சிருக்காரு? எங்கே வச்சிருக்கிறாரு? சபையில் வச்சிருக்கிறார். எனக்கு நல்லா தேடி பார்க்க நினைக்கிறேன், ஒன்றும் காணலையே. அதனால தான் இங்கே சபையில் இருக்கு. சொல்லுங்க, பிதா குமாரனை கொண்டு, குமாரனை விலையா கொடுத்து வாங்கின பிரியாணி சாமானம், வாங்கியான பலசரக்கு சாமானம், இஞ்சி, புளி, உப்பு, நல்ல மிளகு, இது எல்லாத்தையும் பிதா கருங்கல் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு நடு ரோட்டில் வைக்கல. அதில் பஸ் ஏறி துரு பஸ் பிடிச்சா தோட்ட வாரத்தில் டி ஃபெய்த்து ஃபேமிலின்னு ஒரு சர்ச்சில் கொண்டு இறக்கி வச்சிருக்காரு. சொல்லுங்க, சிரிக்கிறீங்க? எப்ப இங்க தான் வருது, இன்னைக்கு அடுத்த கட்டத்து வரப்போகுது பாரு. இங்க தான் வச்சிருக்காரு. அவர் தெருவில் கொண்டு போடல, தன் நாமத்தை அறிந்தவர்களுக்கு கொடுக்கும்படி அதை ஆலயத்தில் நாட்டி வைத்திருக்கிறார். அப்ப எப்படி இயேசு பாருங்க, பிதா ஒரு வாட்டி சொல்ற, பிதா தன் குமாரனை காசா பயன்படுத்தி எதுக்கு கொடுத்தாரு? எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எனத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு அவரை காசா கொடுத்துட்டார். பலி செலுத்திட்டார், ரத்தம் சிந்தினார், செத்தே போயிட்டார். இப்போ நான் சாக வேண்டாம், அடிபட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம், ஐயோ ஐயோ வென்று கத்த வேண்டாம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்னேனா, என் செவி கேட்டுனா நான் சுத்தி எடுத்து அடிச்சு போடுவேன். ஆண்டவர் அடிக்க மாட்டார். ஆனால் நான் என்ன செய்வேன்? அப்படியே மண்டை மூளை சிதற மாதிரி அடிச்சு விடணும். எப்படி? அப்படி தான். அதானே கரெக்டு, அதானே கரெக்டுங்க. அவர் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார்ல. இப்போ நான் எனக்கு என்ன பிரச்சனை? மூளை பிரச்சனை. சொல்லுங்கள், எனக்கு மூளை பிரச்சனை. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். அவியலுக்கு இல்லை, உங்களுக்கு. எனக்கு கொஞ்சம் மூளை பிரச்சனை. அதுதான் நான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறேன். அதான் நான் பெருசாக இல்லை. அடுத்த வாட்டி பாருங்கள், அடுத்த வாரமே பாருங்கள், தங்க கிரீடத்தோடு வருவேன். ரைட்டு. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம் திருப்பிக் கொள்ளுங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் சகலவித நற்கிரியையிலும் பெருகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஓஹோ, என்னது? எல்லாரும் சேர்ந்து படிங்க. எப்பொழுதும் நிறுத்தி நீங்கள், நாங்கள், நான், சொல்லுங்க, நான் எல்லாவற்றிலும். என்ன படிங்க? உங்கள எங்களிடத்தில். ஓ, அப்படியா? அப்போ நான் பொய் சொல்லலை போல இருக்கு. அப்படித்தானே? பொய் சொல்லலாம். நான் பொய் சொன்னா சொல்லலையா? பொய் சொல்லல. அப்போ
நீங்கள் எல்லாவற்றிலும், சொல்லுங்க, எல்லாவற்றிலும், எப்பொழுதும், வெயிலையும் மழையிலையும், தரித்திரமான சூழல்லையும், கொரோனா காலத்திலும், பரோனா காலத்திலும், பரோட்டா காலத்திலும், சப்பாத்தி காலத்திலும், சகலவித நற்கிரியைகளிலும், என்னது, நல்ல கிரியைகளிலும் பெருகுகிறவர்கள் ஆகும்படி, என்ன, பெருகுகிற ஆகும்படி தேவன் என்னிடத்தில் எல்லா கிருபையும், சொல்லுங்க, எல்லா கிருபையும் எனக்கு வாழ்க்கையில பெருக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். சரியா? இப்ப தரித்திரத்துக்கு பிரச்சனை யாரு? சித்தப்பா, பெரியப்பா, பக்கத்து வீட்டுக்காரனா? யார் பிரச்சனை? நான் தானே. அப்ப என்கிட்ட தரித்திரம் இருக்குன்னா யார் பிரச்சனை? நான் தான். இப்போ விளங்கிருச்சுல்ல? ரைட் ரைட். ஒரு கேள்வி கேட்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னா, இயேசு சிலுவையில மரித்திருக்கிறாருன்னா, மரித்ததுனால இழந்து போன எல்லா ஆசீர்வாதமும் நமக்குள்ள வருதுன்னா, ஏன் நம்ம வாழ்க்கையில இன்னும் தரித்திரம் இருக்கிறது? ஏன் கேட்டிருக்கீங்களா? பாஸ்டர் ஒழுங்கா ஜெபிக்கல, அவர் உபவாசிக்கல, ஆண்டவர் தரல, பாஸ்டர் விட்டுருவோம். ஏன்னா பாஸ்டர் டப்புன்னு வாங்கி அடியன்னு அவரை சொல்ல மாட்டோம் நேர. ஆனால் யாரை நேர சொல்லுவீங்கோ? ஆண்டவர் இதனை தரவில்லை, நான் ஜெபிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், கணக்கமலாம். கேட்டிருக்கீங்களா? நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? கேட்கவே இல்லையோ? அப்ப கருப்பாடு நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. பாப்போம், கண்டிப்பா கேளுங்க. இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு அடுத்த வாரம் எப்படி வரணும்? நீங்க இந்த பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சு அந்த மூளையை மறைக்கிற கிரீடம், பொற்கிரீடம், எப்படி கண்ட கழுத்தெல்லாம் பார்க்குற இந்த கழுத்துக்கு, கழுத்து தூங்கி நிற்கிற அளவுக்கு என்ன செய்யணும்? இந்த பெரிய பைப்புகள் அந்த இது போடணும் திரும்பி. அதை கரெக்டாக நல்லா பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி என்ன செய்யணும்? அங்கிட்ட அவளுக்கு கழுத்தை பார்க்க முடியாத படிக்கும், இங்கே இவளுக்கு கழுத்தை பார்க்க முடியாத படிக்கும். பாடுற என் கழுத்தை அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே இப்படி இருக்கணும். புரியுதா? அதாங்க பைபிள் சொல்லுது. நீங்கள் கீழாகாமல், நீ வாளா இல்லாம தலை குனியாம கேட்கிற சமயம் ஆமென் ஆமென் ஆமென். அடுத்து போய் பாஸ்டர் கழுத்து வலி திரும்பல். ஏன்னா இந்த கழுத்தை நீ வேற என்னத்துக்கோ பயன்படுத்தி இருக்கிறாய். ஆவி வேலை செய்யாமல் மாம்சம் வேலை செஞ்சால் மாம்சம் என்ன செய்யும்? இப்படி ஆகும். புரிஞ்சுதா? அதன் விளைவு தான் அது. மேலும் நீங்கள் எல்லாம் ரைட்டு. கேள்வி கேட்டிருக்கீங்களா? சோத்திரம். கேள்வி கேட்டிருக்கீங்களா? சரி, உங்களுக்கு தான் பதில். ரைட், திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம், த கிரேட் பிளஸ்ஸிங் வர்சஸ். உபாகமம் 1ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. மொத வசனத்தை எடுங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை பேசியிருக்கிறார். எப்படி பேசியிருக்கிறார்? ஆசீர்வாதத்தை பேசியிருக்கிறார். 14க்கு அப்புறம் 15 இருந்து கிட்டத்தட்ட 68 நினைக்கிறேன். எவ்வளவு? 68. கரெக்ட். மீதி இருக்கிற 14, 68 இருந்து 14 கழிச்சா எவ்வளவு? உபாகமம் 28:1. ஆண்டவரே, நானே மறந்து சொல்லியும் என் சபை கரெக்டாக இருக்குதுண்ணா, அடுத்த ஞாயிறு கழுத்தில்
கழுத்துல தண்டாயுதம் உறுதிடா, தலையில கிரீடம் உறுதிடா. கமான், திருப்பி கொடுங்க. நான் படிக்கிறேன், ஒரு ஆள் படிங்க பார்க்கலாம். இன்று நான் உனக்கு, இதுலதான் யூட்டேனே, ரொம்ப கவனமாக கவனிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய உனக்கு விதிக்கிற, சொல்லுங்க, உனக்கு தலை விதின்னு சொல்லுவீங்களே, தலை விதி தானே. அததான் அவரு சொல்றாரு, உனக்கு நான் விதிக்கிற உன் தலை விதி என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அப்படியே கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணுங்க. என்ன சொல்லிச்சு நிப்பான், சத்தம் கம்மியா கேக்குதும். 28ன்னு சொல்லலாம், 1ன்னு சொன்னீங்க, கரெக்டாக இருந்ததான். ஏதோ நீங்கள் எதுவும் கரெக்டாக பண்ணி பார்ப்போம். எப்படி பாசிங்கோ? உண்மையாய் செவி கொடுப்பாயானா. எப்படி காதல் ஐட்டம் நோன்ட்டுக்கா, காது பிரச்சனை இருக்கான், வலது காது பிரச்சனை இருக்கா, கிளியர் பண்ணலாம். இடது காது பிரச்சனை இல்லை. இப்போ நான் கொட்டுறது கேட்டதான் இங்கே. அப்போ செவி கரெக்டாக இருக்குது. அப்போ இன்றைக்கு சொல்லுங்க, இன்றைக்கு நான் உனக்கு விதிக்கிற இந்த கட்டளைகளை எல்லாம், கட்டளைன்னா என்ன? பொதுவாக கட்டளை என்னது வைப்பீங்க? வீட்டில் போயிட்டு வர்றதுக்கு தானே வைப்பீங்க. ஆமாம், அவர் ஒரு கட்டளை வச்சிருக்கிறாரு போயிட்டு வர்றது மாதிரி. நம்ம எங்கே போகிறோம்? கட்டளை வழி போகாமல் ஜன்னலுக்கு கம்பி கடையிலோடி தலையை நுழைத்து, என்னம்மா என்னாச்சு, நைட்டு 2 மணிக்கு கூப்பிடுறீங்க, ஜன்னலு கடையில் கழுத்து எப்படி, ஜன்னலு கடையில் கழுத்துள்ள அரைச்சு, அங்கே எதுக்குமா போனீங்க? தெரியல பாஸ்டர், குடிச்சவும் இல்லை. எப்படி குடிச்சவும் இல்லை? குடிகாரன்னா சரி, கதவு கண்ணுக்கு தெரியாம ஜன்னல் கதவு தான், ஓ இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு உள்ள போயிருப்பான். அப்ப நமக்கு என்ன பிரச்சனை? கவனிங்க, நீ அவருடைய கட்டளைகளை எல்லாம், கட்டளைன்னா என்னன்னு பார்ப்போம், செய்ய கவனமா இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு, சொல்லுங்க சிஸ்டர், இந்த கட்டளையின் சத்தத்துக்கு உண்மையை நீ செவி கொடுப்பாயானால். அடுத்து வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். This is a promise of God. உனக்கு சொல்ல போற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் மேன்மையான தல ஆசீர்வாதம் இதுதான். இதுக்கு கீழ்ப்படிஞ்சனா பூமியில் உள்ள எல்லா ஜாதின்னா என்ன, நாடுன்னு அர்த்தம். எல்லா நாடுகளை பார்க்கிலும், எப்படி கம்பேர் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா? ஆழங்களுக்குள்ள போகணுங்க, சத்திய ஆழங்களுக்குள்ள போகணும். எல்லா நாடுகளை பார்க்கிலும் நான் ஒரு நாடா இருப்பேன். ஹல்லேலூயா. என்ன பார்த்து he is from India ன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? இவர் இந்திய நாட்டை சேர்ந்தவர் அல்ல, ஜூப்ளின் பெனடிக்ட் இந்தியாவை சேர்ந்தவர் சொல்லுவாங்க. மிஸ்டர் ஜூப்ளின், where he is from அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா இந்தியாவினால ஒன்ன தெரியாது, ஒன்ன தெரிகிறனால உன் நாடு தெரியும். என்ன நீதான் நாடு. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செவி கொடுப்பாயானால், நம்ம ஆளுகளுக்கு செவி கொடுக்கிறதாம் பிரச்சனை. செவியில் என்ன கண்டம் வைத்தார்கள் என்று தெரியாமல் இத்தனை நாள் நான் படுகிற அவமானத்துக்கு கஷ்டத்துக்கு காதா பிரச்சனை. என்னது காதா பிரச்சனை? சொல்லுங்க பக்கத்துல. இவ்வளவு நாள் பிரச்சனைக்கு காதா பிரச்சனை.
இவர் கள்ளஞ்சொல்லியாருன்னு தோணுது. காது ஒரு பிரச்சனையா இருக்குமா சொல்லுங்க? காது மட்டும் இல்ல, வாயஞ்சேத்ததான். ஆனா முதல்ல என்ன பிரச்சனை? காது. நீ இருதயத்துல கொண்டு வைக்க, கற்பனைகளை கொண்டு வச்சேக்கு முதல்ல காதை கேட்கணும். கவனமா கவனிங்க பாருங்க. அவர் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுப்பானால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பேசியிருக்காரு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல நாடுகளை பார்க்கிலும் உன்னை மேன்மையா வைப்பார். உன் நாடுன்னு சொல்லலைங்க, நீ தான் நாடுன்றார். இன்டைரக்டா சொல்றார், நீ தான் நாடு. அப்படி என்ன சொல்லியிருக்கிறாரு? ரைட்டா? சரி, இதை என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லதுக்கு முன்னாடி, அப்ப கீழ்ப்படியல என்ன? சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவன் சகல ஜாதியிலும் ஒன்று பெரிய மேன்மையா வைப்பார். செவி கொடுக்கலன்னா கீழே வாங்க. 45 நான் படிக்கிறேன். தம்பி கரெக்டாக 45 எடுப்பா. கண்டினியூ பண்ணணும் நான் சொல்லும்போது. கவனிங்க, பைபிளை வைங்க, வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பாருங்க டிஸ்பிளேயை. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படி நீ அவர் சத்தத்துக்கு செவி கொடாதபடியினால். நான் 10 ஏத்தம் போடு 10 ஆசீர்வாதம் உனக்கு வரும்னா நீ போட்டுருவேன். ஆனா 10 வார்த்தைகளை கேளுங்கள். ஹல்லேலூயா. பாருமா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படி நீ அவர் சத்தத்துக்கு செவி கொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம். எதனால சாபம் வந்துச்சு? அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காதனால. உன் வீட்டில், உன் நிலைக்காலில், உன் கேட்டில் வசனத்தை எழுதுவேன்னு சொல்லுது. நான் சொல்றேன், ஒரு டாய்லெட்டுக்குள்ள கூட வசனத்தை எழுதி வச்சுக்கோ. நான் சொல்றேன், நீ எங்கெல்லாம் இருக்கிறியோ, நீ எங்கெல்லாம் போறியோ, அங்கெல்லாம் தேவ வசனத்தை எழுதி வச்சுக்கோ. ஹல்லேலூயா. என்னுடைய பழைய லேப் ஒன்று பாருங்க. அந்த லேப்பில் பின்னாடி ஒரு வார்த்தை இருக்கும், முன்னாடி டிஸ்பிளே ஓப்பன் பண்ண வார்த்தை தான் இருக்கும். எங்கேயும் வார்த்தை தான் இருக்கும். வார்த்தை வார்த்தை வார்த்தை. புரியல ஏன் சாவி கொத்துல வார்த்தையை எழுதி போட்டாங்க? உங்களுக்கு புரியல? ஏன்னா வார்த்தை அவ்வளவு முக்கியம். நீ அதை கேட்பது தான் முக்கியம். அதை கேட்காததுனால அப்ப சாபம் வந்துருச்சு. தெரியுமா உங்களுக்கு? சாபம் எப்படி வந்துச்சு நினைக்கிறீங்க? சத்தியத்தை நான் கேட்கல, ஐ டிஸ்ஒபே. நான் ஒபே பண்ணாம தேவனுடைய வார்த்தை தூரம் கட்டி வச்சுட்டு பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் வாங்கி வச்சிருக்கிறத உங்களுக்கு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அது அத்தியாவசியத்துக்கு தான் பயன்படும். அதிகாரப்பூர்வமாய் நீ ஒரு நாடாய், நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் அநேகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியாது. Because the God's plan is like that. பின்னாடி பார்ப்போம். ஏன் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா, ஏன் நான் ஒரு நாடா தெரியணும்னா, ஏன்னா நான் அநேக நாடுகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டியவன். என்னை அழைத்த அழைப்பின் நோக்கம் அது. ஹல்லேலூயா. நீ ஒரு கிணற தோண்டி அதுல தண்ணி வருதா தீந்துருச்சு. நீ அநேக கிணறுகளை தோண்டி கொடுக்கிறவன், அநேகத்துக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டியவன். கீழே பாரு, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும்படி அவர் சத்தத்துக்கு செவி கொடாதபடினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்தது. நீ அழிய மட்டும் அது உன்னை தொடர்ந்து பிடித்து அழிகிற வரைக்கும் அது விடாதான். சத்தத்துக்கு செவி கொடுக்காதது மட்டுங்க. ஏன் நான் விழுந்து கத்துறேன்? சத்தத்துக்கு செவி கொடு. நானும் தூங்கி விழுவாங்க, விழுற அளவுக்கு கேட்டுட்டு இருப்பேன். தூங்கி விழுவேன், விட மாட்டேன். அப்படியே தூக்கம் வருதுன்னா பாஸ் பண்ணுவேன்.
வச்சுட்டு தூங்குறியா தூங்கு, மாம்சமே தூங்கு, திரும்ப அடித்து தட்டி எடுத்து திரும்ப இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அதுதான் ஜீவன், அங்கிருந்து தான் ஜீவன் வருகிறது. ஹல்லேலூயா. புரியுதா சபையை? புரியுதா? ஓகேவா? திட்டுற மாதிரி இருக்கோ? வெட்டோத்தி எடுத்து வெட்டினாலும் பயப்படாதீங்க. இவர் வேணும்னே வெட்டினாருன்னு குரூப்பு சேர்க்காதீங்க. தனியாக நின்னா ஒட்டி விட்டுருவார். ஆண்டோடைய சமூகத்தில் பவுல் பிரசங்கிக்கும் போது ஒருத்தர் பொத்துன்னு கீழே விழுந்தானா இல்லையா? எப்படி விழுந்தான்? ஏன் தொங்கினான்? வார்த்தையை பற்றி அவனுக்கு தெரியாது. வார்த்தையிலலாம் வாழ்க்கை இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. தூங்கினான். அடுத்தவன் வாழ்க்கையில் தூங்கியிருப்பானா? செத்த பிறகு தூங்கியிருப்பானா? எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேங்க, அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறியிருப்பான் அன்னைக்கோட. உண்மை அப்போ தான் புரிஞ்சு. சிலவங்களுக்கு செத்தாதான் தெரியும். எப்படி எப்படி சாவு வரைக்கும் தெரியாது. நல்லா இப்படி சொல்கிற பாஸ்டரை பார்த்து கேவலமாக தோணும். பாவம் இல்லையா, கத்துன்னு கத்தி. பாஸ்டர் உறங்க மாட்டியா இல்லையா என்ற சொல்லிய கேட்பணும். நல்ல ஒக்கனையா, பாஸ்டர் உறங்க மாட்டியா இல்லையா, பாவம். அதற்கு இப்போ பயங்கர பாவத்தில் இருக்குது. அதாவது மாம்சத்தில் மெச்சுக்கொள்ளணுமே இல்லை. நான் தூங்குறேன் தூங்கலை, அது என் மேய்ப்பர் எனக்கு என்ன செய்வார்? என்ன போஷிப்பார். ஆனால் நீ தூங்காமல் குடிக்காமல் ஒரு வார்த்தைக்கு செவி கொடுத்தேன்னா சாபத்திலிருந்து விலகிடுவேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் போடுங்க. அழி மட்டும் அதை தொடருமாங்க பாருங்க. வசனம் கேட்காதனால நீங்கள் அழிகிற மட்டும் அது உங்களை தொடருமா சாபம். உன்னிலும் உன் சந்ததியிலும் எண்டெண்டைக்கு அடையாளமாகவும் அற்புதமாக இருக்குமா. அதுவே அற்புதமாக இருக்குன்றாங்க. எதுங்க இதுவரைக்கும் என்னத்தை அற்புதம்? சில வீட்டில் நீங்கள் பார்ப்பீங்க, இப்படியா நடக்குது. சமீபத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குடும்பம் பார்த்தா அரண்டு போயிடுவாங்க. இப்படியா நடக்கும் ஒரு வீட்டில்? எப்படி? ஒன்றின் பின் ஒன்று எல்லாருக்கும் பிரச்சனையா, எல்லாருக்கும் வியாதியா, எல்லாரும் தரித்திரத்தில் உள்ளவங்க. அந்த மாதிரி நீ அதிசயமா பார்க்கிற அளவுக்கு சாபம் வேலை செய்யும். அடுத்த வசனம் போடுங்க. சகலமும் பரிபூரணமா இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். எப்படி எப்படி எல்லாமே சம்பூர்ணமா இருக்குதா இல்லையா? ஹலோ, ஆண்டவர் சம்பூர்ணமாக்கினாரா? இயேசு உனக்கு சம்பூர்ணமாக்கி இருக்கிறாரா? எல்லா சாபத்திலிருந்தும் தரித்திரத்திலும் உன்னை விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வந்திருக்கிறாரா? அதை தானே நம்ம முதல்ல டைட்டில் வசனங்களை பார்த்தோம். எல்லா சம்பூர்ணங்களாலும் உங்களை பெருக பண்ணுவாரு. நீ ஐஸ்வர்யவானா இருக்கும்படி அவர் தரித்திரர் ஆனாரா? எல்லாத்தையும் கொண்டார. சகலவிதம் எல்லா நற்குணங்களாலும் எல்லா நற்கிரியைகளாலும் பெருகும்படி அழைச்சாராம். பாருங்க, அவர் பரிபூர்ணமா இருக்கையில் உனக்கு எல்லாத்தையும் பரிபூர்ணமாக்கின பிறகு நீ அதை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய் கர்த்தரை சேவியாக்கல. நீ மகிழ்ச்சியோடு சபைக்கு வரணும்னா மகிழ்ச்சி இல்லை, களிப்பு இல்லை. சபையா, சபைன்னா உனக்கு கடுப்பு. ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் எனக்கு ஜெபிக்கிறதுக்கு டிஸ்டர்ப்டாக இருக்கும், கடுப்பாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், இது தப்பு, இது தப்பு, ஜெபிக்கிறதுக்கு ஏன் கடுப்பாகுது? அப்படின்னா என்னது? நம்மளை சத்துரு தந்திரமாக திசத்திருப்பான். அவேராக இருக்கணும். அப்போது மகிழ்ச்சியோடும் அவர் சந்நிதிக்கு வரணும் இல்லையா? அவரை களிப்போடும் அவரை சேவியாமல் போகலாம்னால சத்தியத்தை தாவீது சொல்கிறான்ல, அவருடைய வார்த்தை எனக்கு தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமாக இருக்குன்றாங்க. நம்ம ஆளுகளுக்கு ஜிலேபி ஆண்டி கொடுத்தா நல்லா இருக்கு. பிள்ளைங்களுக்கு ஒரு ஜிலேபி வாங்கி கொடுத்து பாரு, சூப்பராக இருக்குது, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடும். அப்படி தானே? அப்படி தானே? ஆமாம், அப்படி தான் இருக்கணுங்க. சபைக்கு வந்தா சகலமும் பரிபூர்ணமாக இருக்க. நீ மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம். அடுத்த வசனம் போடு. சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை நீ சேவிப்பாய். நம்ம எதை சேவிக்கிறோம்?
உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் சொல்லுது. ஆனா நீ விரோதிய கையெடுத்து கும்பிடுற. உனக்கு வருகிற வியாதிக்கு you have to spend the time, but you never spend with time with the Father. உனக்கு சபையில நேரத்தை செலவிட முடியாது. தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம், 1 மணி நேரம் வீட்டில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்ப முடியாது. அதனால குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். நமக்கு விரோதமான பிரச்சனை வரும்போது ஒரு நடுக்கம் வருதா? போராட்டம் வருது, ஒரு நடுக்கம் வருதா? என்ன செய்வாங்களோ, என்ன செய்வாங்களோ, என்ன செய்ய வருதா? சத்ரு சிநேகிக்கிறடி அந்த நெருக்கமான சூழல்ல, அப்பா நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னை விசாலத்தில் நீர் வைப்பீர் என்று அறிவேன். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், ஏன்னா எனக்கு சத்தியம் தெரியும். எப்படிங்க? சத்தியம் தெரியும். என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை? ஹalleluya. You have this word. உனக்கு அந்த வார்த்தை உள்ள இருக்குதா? அந்த வார்த்தை உள்ள இருக்குதுன்னா சத்தியம் உனக்கு உள்ள இருக்குதுன்னு அர்த்தம். ஹalleluya. பாருங்க, சத்துருக்களை நீ சேவிப்பாயின்றாரு. என்ன வந்தாலும் அவர் சமூகத்தில் தாவீது சொன்ன மாதிரி 1000 ஆகாம் எங்களை பார்க்கலாம் உமது ஆலயத்தில் காத்திருப்பதையே நான் மென்மையாய் கருதுவேன். உமது ஆலயத்தில் நான் நாட்டப்படாமல் இருந்தால் செத்தே போயிருப்பேன்றான். பாருங்களேன், அவர்கள் உன்னை அழித்து தீரு மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தில் போடுவார்கள். இந்த கஷ்டம்லாம் தேவையா? அது என்ன ரொம்ப சங்கடமாக இருக்கீங்க போல், தலையெல்லாம் குறிஞ்சு நம்ம மேலே தான் தப்பு போல் இருக்குது. நல்லா சுட்டி காட்டுகிறார். நான் காட்டலை சாமி, என்னை அடிச்சு கிடிச்சு போடாதீங்க, வார்த்தை காட்டுது. இதை நான் போதிக்கணுமா போதிக்கண்டாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உடனே ஆசீர்வாதம் வந்துருமா? வருமா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். Let's the point again. Come on. See that. பாருங்க, திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 8:32. ஆசீர்வாதம் என்னன்னு பார்க்கலையே, கடற்கடை வாசிக்கிறேன், சும்மா வாசிக்கிறேன். நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் 2வது வசனம் போடுப்பா. உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கலியிலும் உன் நிலத்தின் கலியிலும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் உன் முறிய ஜீவனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பசைக்கு தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ போகையில் ஆசீர்வதிக்கப்பட்ட, வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்கள் கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடித்து. கீழே என்ன சொல்லிச்சு? நீயே கழுத்தில் கத்தியை வாங்கி கம்பை கட்டி கீழே விழுந்து கிடப்ப அப்படின்னு சொல்லிச்சுது. ஏன்னா இது இல்லைன்னா என்ன வரும்? ஒரு வழியாக வருவான், 7 வழியாக ஓடி தெரிச்சிருவானுங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் கையிடும் எல்லா வேலையிலும் உன்னை ஆசீர்வாதம் கட்டளையிடுவோம். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பா. நீ தேவனாகிய கர்த்தரிடத்தில் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தர் நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு பயப்படுவார்கள். எப்படி கண்டு பயப்படுவார்கள்? உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களிலும் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவா. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையிலும் ஆசீர்வாதம் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். பிரச்சனையா தானே? அநேக நாடுகளுக்கு கடன் கொடுக்குற நீ பக்கத்தில் இருக்கிற பாட்டிகிட்டையும் பெரிய பாட்டியும் நீ என்ன செய்கிற? தரியலா? அப்போ வேர் வி ஆர். நம்ம கடன் வாங்கினது உண்மைதான், நெருக்கப்படுறது உண்மைதான். ஆனால் முடிவெடுங்க, இனி நான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்குவது இல்லை. ஹalleluya. பேங்கே ஏண்டா வாங்குண்டா, இந்திய நாடு ஏண்ட வாங்குவோம், RBI ஏண்டா வாங்குண்டா. அதுதான் நோ, because I am the nation. I am the nation, I am the country. Is it right? நான் தான் நாடு. இந்திய நாடு யாரை நம்பி இருக்கணும்?
ஒவ்வொரு ஆளும் இப்படி நீங்கள் தீர்மானம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? இந்தியா வளமாகுமா ஆகாதா? வல்லரசு ஆகுமா ஆகாதா? ஸ்டாலின் செய்யல, மோடி செய்யல, ஆப்கானிஸ்தான் செய்யல, பாகிஸ்தான் செய்யலன்னு. நீ என்ன செஞ்ச? தேவன் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? நீ விசுவாசிய கர்த்தர் சொன்னத, தேவனுடைய சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சியா? அவர் கொடுத்த இந்த வாக்கு சத்தங்கள் எல்லாம் உன் மேல வந்து பலிக்குமா? அது பலிக்காம நீ விட்டுட்டேனா, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காம விட்டுட்டேனா, சாபங்கள் உன்னை தொடரும்ன்றது. ரைட்டா? ரைட் இல்லையாம்மா? எதுக்கு செவி கொடுக்கணும்? நம்ம சத்தியத்துக்கு செவி கொடுக்கணும், சம்பிரதாயத்துக்கு அல்ல. எதுக்கு செவி கொடுக்கணும்? சத்தியத்துக்கு. சம்பிரதாயம் சடங்காச்சாரத்துக்கு செவி கொடுக்காதே, சத்தியத்துக்கு செவி கொடு. அது செவி கொடுக்கலனா சாபம் வரும். Hallelujah. I'm not telling, Bible says. Hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா ஏன் இப்படி கத்துறேன்னு? ஏன் விடிய விடிய இதுக்கு மெனக்கடுறோன்னு புரியுதா? சிலதெல்லாம் நான் கொண்டு வந்தால் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா யூஆர் சம் அதர் ஸ்பிரிட். ஆமாம், திணறுவேன் நான் இல்லை, எனக்குள்ளே இருந்து ஆவியானவர் திணறுவார். சில இடத்துல அவர் மகிமைப்படும்படி, அவர் நாம மகிமைப்படும்படி ஊழியம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியும், ஒவ்வொரு அட்மாஸ்பியர்லையும், ஒவ்வொரு வீட்டு கூட்டம், ஒவ்வொரு நாள் ஆராதனை, இன்னைக்கு யார் ஆசீர்வதிக்கப்பட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியாது நினைக்கிறீங்களோ? ஆனால் நான் காட்ட மாட்டேன். ஐ நோ ஹூ இஸ் தேட். தெளிவாக தெரியும் எனக்கு. பிகாஸ் யார் போதிக்கிறாங்களோ அவர் தான் பார்க்குறாரு. ஐ ஆம் த மெட்டீரியல். நான் ஒரு மெட்டீரியல், அவ்வளோதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்துக்கு செவி கொடுக்கணும். அது கொடுக்காதனால தான் சாபம். இங்கே பாருங்களேன், யோவான் திருப்பி கொள்ளுங்க 8:32. யோவான் 8:32 வாசிங்க சிஸ்டர். சத்தியத்தை மறைவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். என்ன சொல்லுதாவ? இப்போ நம்ம இதுவரையும் பார்த்துட்டு இருந்ததில் உனக்கு இந்த வசனம் ஓரளவுக்கு உள்ள கத்துதுன்னு தெரியும். நான் சொல்லட்டுமா? எது சத்தியம்னா, எது உன்னை விடுதலை ஆக்கும்னா, உன் இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் உன்னை விடுதலையாக்கும். சத்தியம் போய் அங்கே விடுதலையாக்கும். உனக்கு இந்த வியாதின்னு டாக்டர் சொல்லிட்டாப்ல, அது எங்கே போகும்? கேட்ட உடனே ரைட், உள்ளத்தில் போச்சுன்னா அது என்ன ஆகும்? நம்ம உள்ளத்தில் எதை வைக்கணும்? ஆனால் டாக்டர்கிட்ட போய் அழகாக சாபத்தை கேட்டுட்டு வந்துடுறோம். டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவாருங்க? சந்தேகத்தோடு நீ டாக்டர்கிட்ட போகிற, என்ன சொல்லுவார் டாக்டர்? நீங்கள் சந்தேகப்பட்டது உண்மைதான் சிஸ்டர்ஸ். எஸ், நானும் அதை தொட்டு பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சுது, காட்சி இருக்குது, அதை கொஞ்சம் பூட்டி போடணும், ரெண்டாவது பொலக்கணும், காயா போடணும், 50 லட்சம் ரூபாய் ஆகும். பாஸ்டர் என்னுடைய ஆப்ரேஷனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எப்படி சொல்லுவாங்க? பாஸ்டர் என்னுடைய ஆப்ரேஷனுக்காக கர்த்தருடைய கிருபையினால 50 லட்சம் ரூபாய் கிடைத்தது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான், அவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க. ஹலோ, எனக்கு பணம் இருக்குது, அதனால் 50 லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால நாளைக்கு காலை 7 மணிக்கு சாப்பிடாமல் கொள்ளாமல் முதல்ல ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் ஜெபிக்காமல் இருக்க முடியுமா? அப்படியாவது எலும்பி வா, எப்படியாவது வாடா சாமி நீன்னு சொல்லு தானே. அதானே ஆண்டவர் செய்வாரு, அதானே நானும் சொல்லணும். But God's plan is not like that. சத்தியத்தை அறி, அது உன்னை விடுதலையாக்கும். பொய் அறியாத, வியாதி பொய், தரித்திரம் பொய், சாபம் பொய். This and all is finished. சிலுவையில் இதெல்லாம் முடிஞ்சது. This is done. It is finished. சிலுவையில் முடிஞ்சத நீ முக்கியத்துவப்படுத்துறேன்னா you don't know the truth. சத்தியம் தெரியாது. உனக்கு சத்தியம் தெரிஞ்சா வியாதி எனக்கு இல்லடா.
Someone was telling 2-3 days back, அண்ணா எனக்கு ஒரு வியாதியை சொன்னாங்க. இந்த வியாதி இல்லைண்ணா, அழிக்க முடியாத அந்த கொடிய வியாதின்னு சொன்னாலும் நான் கர்த்தரையே நம்புவேன். நான் என்ன அவர் விடுதலையாக்குவார் எனக்கு தெரியும். That is a power of faith. Hallelujah. கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதுங்கள். Hallelujah. புரியுதா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கேளுங்க பக்கத்தில். புரியுதா? சொல்கிறேங்க. சினிமா பாரு, நாடகம் பாரு, என்ன வேணா பாரு, ஆனால் நீ நல்லா இரு. எப்படிங்க? நீ நல்லா இருக்கணும். எப்படி? நீ என்ன போக்குறத வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் நீ நல்லா இருக்கணும். நல்லா இருப்பியா? கண்டிப்பாக இருக்க முடியாது. ஆனால் நீ கர்த்தரோட இருந்தேன்னு நீ பயங்கர போக்கிரிதாய். எப்படி? பயங்கர போக்கிரி. ஆனால் கர்த்தரோடு இருந்து அவர் வார்த்தைக்கு செவி கொடுப்பாயானால் மவனே, நீதான் அடுத்த இந்தியா. அடுத்த இந்தியா. யூ மே பாரத் ஹே. ஹalleluya. யூ மே பாரத் ஹே. கரெக்ட் தானே? அடிச்சு விட வேண்டியதான். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு ஐயாவுக்கு மட்டும்தான் ஹிந்தி தெரியும், அதனால அடி கட்டினா ஒரு அடி தான் கட்டும். वो बाबू बर्दन में है ले चाहता होगा ले लूया. பார்த்தீங்களா? அடின்னு சொன்ன உடனே ஆளு சாக்கியாங்க. உலகம் நல்ல உலகம். ஏன்னா நம்ம இந்த அடி குத்து கொலை கொள்ளை, இந்த தரித்திரம் சாபம், இந்த இந்த பாவத்தின் கிரியைகளை தான் உண்மையிலே நிஜமாக நம்மளை சுற்றி நம்ம பார்க்குறோம். சொல்லப்போனால் பாபு பிரதர் என்னை அடிப்பாருன்னு நான் நினைக்கிறதுக்கு உள்ள எனக்கே தெரியும் நான் கேவலமானவன், நானே என்னை கொன்னுட்ருக்கேன்னு எனக்கு தெரியுது. நானே என் இருதயத்தை கர்ஸ் பண்ணுறேன். தெரியுமா உங்களுக்கு? உங்களை 4 பேர் வந்து அடிக்க வேண்டாம், 4 பேர் வந்து சபிக்க வேண்டாம். யுவர் செல்ஃப், நீங்கள் உங்களுக்கு நீங்களே கத்தி வச்சுக்கிறீங்க கழுத்தில். நீங்க சந்திக்கிற பிரச்சனை வருஷத்துக்கோ ஏதோ 10 ஆண்டுகளுக்கு ஒரு காலம் பெரிய பிரச்சனை நீங்க சந்திக்கிறீங்க. ஆனா ஒவ்வொரு செகண்டும் உங்கள்கிட்ட சத்தியம் இல்லாதபடினாலே, தேவனுடைய கற்பனைகள் இல்லாதபடினாலே உங்களை நீங்களே வருத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் நிஜம். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சத்தியம் உங்களை விடுதலையாக்குங்க. சிஸ்டர், நான் சொல்றேன், வசனம் சொல்லுது, வியாதியே கிடையாது, உன் வியாதியை சிலுவையில் தேவன் சுமந்து முடித்திருக்கிறார். அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தும் உனக்காய் எனக்காய் அவர் சாபமானார், சிலுவையில் என்னுடைய வியாதியை சுமந்து முடித்தார் என்கிறத நான் விசுவாசிக்கிறேன்னா, என்னை பார்த்து எந்த டாக்டர் சொன்னாலும் ஏன்? சத்தியம் என் இருதயத்துக்குள் இருக்கிறது. உன் இருதயத்துக்குள் எது இருக்கிறதோ அதுதான் உன் வாய் பேசும். இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினால் பேசுவதை தான் நீ பெற்றுக்கொள்ளவும் முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? ஹல்லேலூயா. நீங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ சத்தியத்தை நீ எதை அறியறியோ அதுதான் உன்னை விடுதலையாக்கும். உன் வாழ்க்கையை விடுதலையாக்குறது நீ ஒப்பு கொடுக்குறியா? இல்லை வியாதின்னு சொன்னோன்னே, வியாதின்னொன்னே என்ன செய்யும் இருதயம்? எங்க வியாதின்னொன்னே இருதயம். இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட போய் சொல்லுங்கள், பிறந்த ஒரு பிள்ளைகிட்ட போய் சொல்லுங்கள், உனக்கு வியாதி. அது உடனே இவன் ஏதோ என்ன சிரிப்பு காட்டுறான்னு அது சொல்லும் நினைக்க. அப்படி தானே? எப்படி? கவனமாக கவனிங்க. ஒரு சின்ன பாப்பா, ஒரு 3 மாதமான குழந்தை, என்னடா சின்னதாயிட்டா, சின்ன பாப்பாட்ட போய் நீங்க போய் ஹாய் உனக்கு வியாதிடா, வியாதி அப்படின்னு சொல்லி பாரு, சிரிச்சோம். அதுவே நீ சொல்லவே வேண்டாம், இப்படி காட்டினாலே போதும், அது என்ன செய்யும்? அப்படித்தானே? இது வளர்ந்து வளர்ந்து நீ அழுது அதுக்கு காட்டுன என்னன்னு தெரியும். அதுக்கு
அழுதா எப்படி வலிக்குன்னு அதுக்கு தெரியும். இந்த உணர்வுகள் என்படி அது வளரும்போது எப்படி தெரியுமா வளருது? அப்பா அப்பான்னா என்னை பிடிச்சி முத்தம் கொடுப்பாரு, கட்டி பிடிப்பாரு, ஃபீல் பண்ணுறாங்க. உறவு உறவு எங்கேருந்து வளருது? தகப்பனும் தாய்கிட்ட உறவு வளருது. இதே போலதான் சிஸ்டர், பிரதர், நீ தாய்ப்பால் கொடுக்கிறதுக்கு முன்னாடி, தாய்ப்பால் கொடுக்கிற சகோதரியே, நீ பிள்ளைய கர்ப்பம் தரிக்க முன்னாடி அவர் வார்த்தையை உன் இருதயத்தில் கர்ப்பம் தரித்துக்கொள். உன் வார்த்தையை கர்ப்பம் தரித்தால் நீ பெறுகிறதும் நீ பெற்றெடுத்ததும் அது வளருகிறதும் அது வளர்ந்து பெரியவனாகிறதும் அவருடைய வார்த்தையினாலே இருக்கும். சாபத்தை காணாதது, அது நாடாய் தெரியும், அது ஒரு தேசமாய் விளங்கும். Hallelujah. This is a matter of fact, dear sister and brothers. புரியுதா உங்களுக்கு? சத்தியம் எவ்வளவு முக்கியம் நம்ம இருதயத்தில் இருக்கணும்னு பாருங்க. ஹல்லேலூயா. இப்ப சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ ஒரு கேள்வி இருக்கும், நான் ஏன் சம்பாதிக்கணும்? எப்படிங்களா? எப்படி? எனக்கு போதும். எப்படி சம்பாதிச்சிட்டீங்க? நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் நல்லா சம்பாதிச்சிட்டீங்க. எப்படி? பிள்ளைக்கு சம்பாதிச்சிட்டீங்க. வயசானா எங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஃபீமேல் நர்ஸ், கேர்ள்ஸ் நர்ஸ், ஆளுக்கு 15,000 கொடுத்து பார்க்குற கணக்காட்டும் நாங்கள் எல்லாம் செட்டில் பண்ணி வச்சாச்சு. இன்னும் எதுக்கு சம்பாதிக்கணும்? கரெக்டு தானே? செத்தா கூட, ஒரு பெரிய வியாதி வந்தால் கூட நான் பாதுகாக்கப்படுற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, என்கிட்ட எல்லாம் இருக்குது. இன்னும் என்னத்தை சம்பாதிக்கணும்? இந்த கேள்வி இருக்கா? அது சம்பாதிச்சா போதும் தானே? கிறிஸ்தவ எல்லாம் அந்த குட்டைகளை தான் கிடக்குறாங்க. எப்படி? நல்லா இருக்கிறவங்க கூட அந்த குட்டைகளை தான் கிடக்குறான். நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ரகசியத்தை பார்ப்போம், முடிச்சிடலாம். திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம். ஏன் நம்மளை இவ்வளவு ரத்தத்தை சிந்தி நம்மளை காப்பாற்றினது? நம்மளை மட்டும் தூக்குறதுக்கு இல்லை, நம்மளை கொண்டு அவர் ஒரு பெரிய திட்டத்தை இந்த பூமிக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. திருப்பி கொள்ளுங்க. எபேசியர் 4:28. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். ஓ, எதுக்கு கொடுக்கணுமா? எதுக்கு சம்பாதிக்கணுங்க? திருடுகிறவன் இனி திருடாமல். திருடுகிறவனா அந்த ரோட்டில் எல்லாம் போய் திருடுறவன், திருடி போய் ஜெயிலில் கிடக்கிறவன் அவன் இல்லைங்க. அந்த அர்த்தம் வேற. இதில் திருடுகிறவன் இனி திருடாமல்னா, ஹெலன் கர்த்தருடைய நாமத்தில் ஒரு விசுவாசித்து ஒரு ஆசீர்வாதத்தை ஹெலன் எடுத்தா, அந்த ஹெலனுடைய ஆசீர்வாதத்தை நிதின் சாப்பிட்றான்னா நிதின் திருடன்னு அர்த்தம். அது எப்படி சொல்லுவ? சொந்த பிள்ளைய எப்படி எல்லாம் சொந்த பிள்ளை நீங்கள் எப்படி இப்படி சொல்லுதிய? திருடன்னு சொல்லிய? அது கரெக்டு தானே? சொல்லட்டுமா? ஏன்னா இவளை ஆசீர்வதிக்கிற தேவன் அவனையும் ஆசீர்வதிக்கிறார். இவளுக்கு எப்படி ரத்தம் சிந்திச்சோ அதே மாதிரி பிள்ளைக்கும் ரத்தம் சிந்தப்பட்டது. நீ கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்கிற கரெக்ட், ஆனா அவன் பெற்றுக்கொள்றதுக்கு the most high responsible. அவன் இவள்கிட்ட உன்னை பெற்றுக்கொள்றதுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆனா தேவன் அவன் பேர்ல பிரத்யேகமா எழுதி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்ட என்ன நடக்கும் தெரியுமா? தேவனை அறியாத உலகத்தில் இருக்கிற தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை ஏதோ ஒரு வழியில் புசித்துட்டு முழுமையாக ஆசீர்வதிக்கப்படாமல் தரித்திரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் ஒரு சுவிசேஷ பைபிளாய், நீங்களே ஒரு சுவிசேஷகராய், நீங்களே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாய் அவர்கள் பத்தியில் போய் நிற்கும் போது, ஆசீர்வதிக்கப்படும் போது நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது இருக்கு. சிஸ்டர், பிரதர், இயேசு உன்னை நம்பி தான் இருக்கிறார், என்ன நம்பி தான் இருக்கிறார். இந்த வாழ்க்கை, இந்த குடும்பம். ஏன் உங்களை நாடு என்று சொன்னார்? நீங்கள் ஒரு நாடு என்று அழைக்கப்படுவீர்கள். ஏன் சொன்னார்? அடுத்த பிரதமர் நீ, அடுத்த கவர்னர் நீ, அடுத்த சிஎம் நீ, அடுத்த மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவன் நீ. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்னைக்கு கல்வி அரசாங்கம் நடத்துகிறது. ஒரு காலகட்டத்தில் கல்வி அரசாங்கம் நடத்தவில்லை சிஸ்டர் பிரதர், சபைதான் கல்வியை நடத்தினது. கல்வியை சபைதான் கொண்டு வந்தது. சபைதான் நடத்திச்சு. மிஷனரிஸ் தான் கல்வியை கொண்டு வந்தது. மிஷனரிஸ் தான் அரசாங்கத்துக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுத்தது. இந்த நேரத்தில் இதை செய், போர் புரியாத. இன்றைக்கும் சில முக்கியமான வல்லரசு நாடுகள் தேவனை நம்பி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா எல்லாம் சும்மா எல்லாம் போர் தொடுக்காது. அவங்க கேட்பாங்க, ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்களோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அதுதான் நான் நீ குறைச்சல் உள்ள மனுஷனுக்கு கொடுக்கத்தக்கதாய் எனக்கு உனக்கு உண்டாயிருக்கணுங்க. எனக்கு உனக்கும் தான் தெரியும் ஆசீர்வாதம் உண்டுன்னு, அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம வேலை செய்யணும். எப்படிங்க? இந்த ஆவிக்குரிய வேலை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமையை கர்த்தருக்கென்று ஒதுக்கணும். செவ்வாய்க்கிழமையை கர்த்தருக்கென்று முடிஞ்ச ஒதுக்கணும். இடைப்பட்ட ஆராதனை ஒதுக்கணும். தினமும் அவர் சமூகத்தில் நீ ஒதுக்கணும். நேரத்தை ஒதுக்காம காலையில் போய் நான் எவனுக்கோ வேலை செய்வேன்னா அது எவனுக்கோ இருக்கும், உன் கையில் வராது, ஆசீர்வாதமாக தங்காது, உனக்கே வராதப்போ மற்றவர்களுக்கு நலமானது நீ எப்படி செய்வாய்? தேவனுடைய ராஜ்யத்தை நீ எப்படி கட்டுவ? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுற பணம் ஒன்று இருக்குதா? உன் வீட்டை கட்டவே முடியல, தேவனுடைய ராஜ்யத்தை நீ எப்படி கட்டுவ? உன் வீட்டை கட்டுறியோ இல்லையோ, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுல மிகப்பெரிய பொறுப்புள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டியது இருக்குது சிஸ்டர் அண்ட் பிரதர். இவ்வளவு பெரிய பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கல்லாதவனுக்கு நான் அதை கொடுக்கணும் இல்லையா? சபிக்கப்பட்டவனை ஆசீர்வதிக்கணும் இல்ல? வியாதியஸ்தனை குணப்படுத்தணுமா இல்லையா? ஹல்லேலூயா. அவர் கற்பனை எனக்குள்ள இருந்தாதான்டா இதெல்லாம் செய்ய முடியும். அவர் சமூகத்தில் தாத்தாதான் கிருபை உன்னை தங்கும். கிருபை உன் மேல தங்கணும்னா, ஐஸ்வர்யம் கனம் உன் மேல வந்து சேரணும்னா அவர் உன் கூட இருக்கணும். சும்மா ஐஸ்வர்யம் கனம் வராது சிஸ்டர். நான் இப்போ எல்லாம் ரொம்ப வைராக்கியம். கர்த்தரை தேடுகிற நம்ம சபையில் தெளிவாக தேடுகிறவங்கள மட்டும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதர்ஸ் யூ ஆர் டிஃப்ரென்ஷியேட். நான் 2-3 வாரம் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது செவ்வாய்க்கிழமையில் பேசினேன்னு நினைக்கிறேன். யூ ஹேவ் டு டிஃப்ரென்ஷியேட் இட். எஸ், சில நம்ம புரியல பாருங்க. ஹேவ் டு டிஃப்ரென்ஷியேட் இட். பைபிள் சைட்ஸ் இது என்னுடைய விருப்பம் இல்லை. பைபிள் சொல்லுது, உடன்படிக்கை செய்யப்பட்டவனுக்கு செய்யப்படாதவனுக்குமான வித்தியாசத்தை நான் காட்டுவேன். இப்ப நீங்களும் நானும் சத்தியத்தை கேட்கிற நீங்களும் நானும் உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கிறோம். கற்பனைகளை கை கொள்ளுகிறோம் இருதயத்தில் வைத்து. இதுதான் நடக்கும். வியாதி வராது. நான் செழித்திருப்பேன். என் பேங்க் பேலன்ஸ் பேங்கே திணற மாதிரி இருக்கும். பேங்க் திணறண்டா. நான் போய் பணத்தை போட மாட்டேன். மேனேஜர் என் வீட்டுக்கு வருவான். அவனே செக் லிஸ்ட் எழுதி என் பணத்தை அவனே டெபாசிட் பண்ணுவான். ஹல்லேலூயா. இட்ஸ் ஹேப்பன். இட்ஸ் வில் ஹேப்பன். நடக்கும் பாருங்க. என் வீட்டுக்கு வருவான். என் நேரத்துக்கு வெயிட் பண்ணுவான். நீ வளர்ந்து பாரு. வளர முடியாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரா? வளர முடியும். நீ செவி கொடுக்காததுனால தான் இது வரைக்கும் வளரலை. அதுக்கு கீழ்ப்படி அதை ஏற்றுக்கொள்ளாதனால தான் நீ வளரலையே தவிர நீ வளருவேன்றது உண்மை, நிஜம், மாறாது. அடுத்து இன்னும் எப்படி ஆசீர்வதிக்கப்படணும் பார்க்கலாம். ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 9, அந்த நம்ம இருக்கிற 1 கொரிந்தியர் 9:8. பாருங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய். உங்கள்கிட்ட என்ன கேட்டாலும் இருக்குங்க. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, உங்கள்கிட்ட யார் என்ன கேட்டாலும் நிரம்பி வழிஞ்சிருக்குங்க. அந்த மாதிரி ஒரு கிருபையை தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். மச் மோர் பிளஸ்ஸிங். சொல்லுங்க, மச் மோர் பிளஸ்ஸிங். இங்கிலீஷ் எல்லாம் படிச்சுவோம்.
என்னத்துக்கு இல்லாமல் மொழியில் பிரச்சனை பண்ணுறாங்க. தேவையானதை படிப்போம். ஹல்லேலூயா. தேவைக்கேற்ற பாருங்க, சம்பூர்ணமுடையவர்களா சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர். நல்ல கிரியைகளினால பெருகிறவங்க. பக்கத்து வீடுல நீ இருக்கிற தேசம் கர்த்தருடையது. அந்த நீ இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உன் கூட கர்த்தர் இருக்கிறானோ உன் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். உன் ஸ்ட்ரீட் ஆசீர்வதிக்கப்படும். கொடுமையான காரியம் உன் ஸ்ட்ரீட்ல நடக்காது. வேதனைக்குரிய காரியம் உன் ஸ்ட்ரீட்ல நடக்காதுப்பா. ஏன்னா நீ சம்பூர்ணமாய் பெருகுவாய். அதுக்கான சகல கிருபையும் கேரண்டிடா அவர் வச்சிருக்கிறார். அதுக்கான கிருபை உங்களுக்கு இருக்குங்க. கிருபை இருக்கு. ஹல்லேலூயா. கிருபை இருக்குது, பயன்படுத்திடுவோம். பாருங்க அடுத்து ஒரு எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஒன்றும் இல்லைங்க, நல்ல கிரியை நீங்கள் செய்வீங்க. டக்குன்னு ஒரு ஆள் கல்யாணத்துக்கு காசு கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் பிள்ளைக்கு கல்யாணத்தை மாதிரி நீங்கள் நின்று நடத்துகிற அளவுக்கு உங்கள் கையில் பணம் இருக்கும், உங்கள் கையில் செல்வாக்கு இருக்கும். அதுக்கு எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குங்க. உங்களை எல்லா நற்கிரியை செய்கிறதற்கும் எங்க நீங்கள் போய் நின்னா மட்டும் போகிறோம். எப்படிங்க? ஒரு ஆளுக்கு பணம் இல்லைன்னொடனே அந்த இடத்துல நீ அதிகமாக போய் நில்லு. கர்த்தர் அந்த இடத்த பார்ப்பார். அவன் இப்போ ரொம்ப உடஞ்சிருக்கான், நம்மக்கிட்ட போனால் நம்மள்கிட்ட இருக்கிறதையும் உறிஞ்சிட்டு விட்டுவிடுவான். Your presence will be there. நீ அங்கே போய் நில்லுன்னு தான் சொல்லுவார் கர்த்தர். நீ அங்கே போய் நில்லுன்னு தான் சொல்கிறாரு. The God's presence will be come and appear there and surround there. அந்த இடத்துல விடுதலை உண்டாகும், சமாதானம் உண்டாகும். அந்த இடத்துல தேவைகள் சந்திக்கப்படும். உன் கையில் ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள்கிட்ட கிருபை இருக்குது, உன்கிட்ட கிருபை வரங்கள் இருக்கிறது. You have to stand there. The presence of Lord will appear there. ஒன்றுக்கு மேற்பட்டவங்க போய் நில்லுங்க. சபையில் ஒரு ஆளுக்கு பிரச்சனைனா ஒன்றுக்கு மேற்பட்ட போய் நில்லுங்க. என்ன to go and stand there. The same problem will become again. நம்மளை மீட் பண்ணும். இந்த பூமியில் நிறைய கண்ணிகள் இருக்கிறது. எப்போ நம்மளை பிடிச்சு உழுங்கலான்னு இருக்கும். ஆனால் I have to stand there. நில்லு. துயரப்படுகிறவர்களோட நில்லு, அழுகிறவர்களோட நீ அழுன்னு இருக்குது. அதில் போய் இந்த அழுது நிற்கிறது இல்லை. ஸ்டாண்ட் தேர். கல்யாணத்துக்கு ஒரு வழி இல்லைங்க, சாயங்காலம் கல்யாணம், பைசா இல்லை. நில்லு, அவர்களுக்காய் வேண்டிக்கொள், செவி. ஒரு வார்த்தை போதும், அங்க மதகுகளை துறக்கும். ஹல்லேலூயா. You are the blessed one. நீங்க ஆசீர்வதிக்க, நீங்க சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You believe that? விசுவாசிக்கிறீங்களா? அதானே பிரசங்கிக்கிறேன். நெல்லுக்கு போய் நீ போய் அங்கே போய் சாக்கு மூட்டை கணக்கில் பணம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. போய் நெல்லு. அவங்களுக்கு தேவன், அவங்களுக்கு நற்கிரியை செய்யறதுக்கு தேவன் கிருபையை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கான மூட்டை நீ போய் நின்ன உடனே வந்து விழா. ஹல்லேலூயா. நீ என்ன நினைச்ச? நீ தான் பெரிய ஆளுனா சமாளிச்சு போகிறது, அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, ரிசப்ஷனில் போய் ஃபோட்டோ எடுத்து சீனை போடுறதில்ல. பின்ன போ. சிலவங்க கேட்பாங்க, நான் பார்த்துருக்கேன், கரிசனை கேட்பாங்க, பாஸ்டர் என்ன செய்கிறீங்க, இதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? ஹலோ, நீ தரணும்னு கிடையாது. கத்தரி ஏப்பா, கத்தர் வா மடியகிறல்ல, உன்னை கொண்டு அவருக்கு மடியில் இருக்கிறது கீழே விழணும். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இந்த நேரத்தில் போகப்படாது, பயங்கர கஷ்டத்தில் இருப்பார் பாஸ்டர். நான் நம்புகிற தேவன் மகா பெரிய பணக்காரர்.
நான் எனக்கு வேலை செய்ய வரல, அவருக்கு வேலை செய்ய வந்திருக்கிறேன். ஹலோ, சத்தமே வரல பாருங்க. நீ சத்தம் போட்டுக்கோ, கூச்சல் போடல, போடாம இரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I am the son of God. ஹல்லேலூயா. நான் யாரு? அவருடைய புத்திரன். பெருகணுங்க, அநேகருடைய வாழ்க்கையை தூக்கி மாற்றணும். சபையில் வர ஒரு ஆள் கூட சறுக்கக்கூடாது. ஒரு ஆடு விழுந்துட்டாங்கன்னா போய் அவங்களை போய் நோட்டு காசு பண்ணாதீங்க, பிடிச்சு தூக்கி விடு, தூக்கி விடு. ஒன்றால் முடிஞ்ச அளவுக்கு. ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லு, ஆனால் கர்த்தர் உங்களை போஷிக்க வல்லவர்னு சொல்லாமல் வராத. நம்ம எல்லாம் நம்ம பணம், நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறது என்ன? பணம். பணம் எல்லா தீமைக்கும் வேறாவும் இருக்குது, கவனமாக இருக்கணும். பணத்தை நம்பிலடா, என் தேவன் ஐஸ்வர்ய சம்மன்னர்ரா, சம்மன்னர்ரா. தூக்கி சுமப்பாரு, என்ன சொல்லுங்க, தூக்கி சுமப்பாரு. நீ என்னடா வேண்டி கிடக்குது? எனக்கு தராத்தவனே சொல்லுங்க, எனக்கு தராத்தவளே, ஒன்றை நான் தூக்கி விடுவோம். பார்த்துக்கா, இது வருதா யாருக்கு? இது வரணும். ஹல்லேலூயா. நான் நினச்சிருக்கேங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரு சமயத்துல எல்லாம். அதை விட நெருக்கத்தை இப்போ சந்திக்கிறேன். ஆனால் அது என்னை ஒன்றுமே செய்யலை. ஆனால் அனாதையாக தெரிஞ்சிருக்கிறேன். ஆனால் சுற்றி எல்லோரும் இருந்திருக்காங்க, அனாதையாக இருந்திருக்கேன். 5க்கும் 10க்கும் கூட வேதனைப்படுற நாட்களெல்லாம் சந்திச்சிருக்கிறேன். ஆனால் நான் இப்போ சொல்லுவேன், நான் எனக்கு பேங்க் பேலன்ஸும் மொத்தமாக காட்டுறேன். அடுத்த 30ஆம் தேதி நாளையிலிருந்து என்னென்ன கமிட்மெண்ட்டுன்னு காட்டுறேன். நீ மண்டை பழக்கிற அளவுக்கு இருக்கும் அது. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் எனக்காய் யாவற்றையும் செய்வார். அதற்கான கிருபையை தேவன் எனக்கு பெருக பண்ணபடி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சார். அடுத்த 2 செகண்ட்ல நடக்கிற மேட்டர்லாம் ஜுஜூபி. சொல்லுங்க, ஒன்னே ஒண்ணுதான், அவர் வார்த்தையை இருதயத்தில் வைக்க. நான் சொல்றேங்க, நான் சொல்லட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். செழிப்பு, செழிப்பு, செழிப்பு. நீங்க நினைக்கிறீங்க இந்த பூமியில் சிலவங்க பிரசங்கிப்பாங்க, கேட்காதீங்க. நீ என்னத்தை கொண்டு போகிறேன்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நீ என்ன கொண்டு போவ? எல்லாம் இங்கே தான், மண்ணுன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? திருப்பிக்கொள், வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம். நீ ஏதாவது கொண்டு போவியா? பார்ப்போம். வெளிப்படுத்தல் 14:13. பின்பு பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள். வெயிட், யாரு எதுக்குள்ள மரிக்கிறவங்க? கர்த்தருக்குள் மரிக்கிறவர்களே, மரிக்க போறவர்களே கேளுங்க. இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவாங்க. இளைப்பாறும் என்ன நடக்கும்? அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். பரலோகத்துக்கு என்ன வரும்? இப்போ உனக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டா, நீ 10,000 ரூபாய்க்கு இங்கே பட்டு வாங்கினா அதுவும் கூட வரும். கர்த்தருக்காக தங்கத்தை போட்டேன்னா அந்த தங்கம் அங்கேயும் வரும். கர்த்தருக்காக நீ சொத்து வாங்கினா அது அங்கேயும் வரும். மோசே பார்ப்பான், அவனுக்கு மட்டும் அந்த வீடு பயங்கர அழகாக இருக்கு ஆண்டவரே, ஏன்? ஏய், நீ வாழ்ந்த காலம் வேற, என் பையன் வாழ்ந்த காலம் வேற. அவன் கிருபையின் நாட்களுக்குள் வாழ்ந்தான். அதனால தான் அவனோட தோட்டம் பெருசா இருக்குது. வீடு நடுவுல சுத்தி 1000 ஏக்கர் தோட்டம், பராமரிப்புக்கிறதுக்கு 10,000 தூதர்கள். எப்படி இருக்கும்?
ஏங்க மோசே, ஆபிரகாம், மோசே, தாவீதெல்லாம் பொறாமப்பட்டு பார்க்க வேண்டிய ஆட்கள் தான். நம்ம இறங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? இறங்குதா? Have you understand the revelation of truth? சத்தியத்தின் வெளிச்சம், வெளிப்பாடு தெரியுதா? நீங்களும் நானும் வாழ்றது இயேசு கிறிஸ்துவின் கிருபை நாட்களில். அவன் ஒளிஞ்சு போனவன், அந்த செங்கடல் எல்லாம் பிளக்கிறதுல சப்பா மேட்ரு. நீ அம்மா பெரிய மேட்ரை பிளந்துருவ, ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீ கிருபை நாட்கள் இருக்கிற, தேவன் ஸ்லாக்கியம் பண்ண நாட்களில் இருக்கிறாய். நீ ரத்தம் சிந்தி உன்னை விடுதலையாக்கின நாட்கள் இருக்கிற. நீயும் விடுதலையாவ, ஒன்னால பலரும் விடுதலையாவாங்க. ஹல்லேலூயா. நல்ல சம்பாதிங்க. சொல்லுங்க, நீங்க என்ன சம்பாதிக்கணுமோ அதுக்கான கிருபை உங்களுக்கு இருக்கு. சகலவித கிருபைகளை உங்களை வச்சிருக்கிறார். 1000 கோடி 2000 கோடி காணிக்க வரணும். எப்படி? ஒரு ஆள்கிட்ட சொல்றேன், ஒரு ஆள்கிட்ட ஆப்பிரிக்காவில் ஒரு சர்ச் இருக்குது. 10 லட்சம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. எத்தனை பேர்? உருட்டு வண்டியில் தான் காணிக்கை எடுப்பாங்க. வண்டியில் உள்ள 40-50 பேங்க் இருக்கு. எத்தனை? எதுக்கு? ஏங்க ஆற்றூரில் கஷ்டப்பட்டு ஒரு ஐஓபி பேங்க் வந்திருக்குங்க. அந்த பேங்க் நம்ம சபைக்குள்ளே வரணும்னா எப்படி டிரான்சாக்ஷன் இருக்கணுமா? நீ சொல்லி வரதில்ல, அவனே வருவான். சார் இவ்வளோ டிரான்சாக்ஷன் இருக்குது, உங்கள் வீட்டுக்குள்ளே பேங்கை கொண்டு வரேன் சார், நீங்கள் வரவே வேண்டாம் சார், சில்லறையெல்லாம் நானே அடுக்கிறேன் சார், நோட்டெல்லாம் நானே அடுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவான். உன் தொழிலில், உன் வீட்டில், உன் ஆலயத்தில் நீ தேவனுக்காய் கட்டி கொண்டிருக்கிற ராஜ்யம் இவ்வாறாய் செழிப்பாய் இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, செழிப்பாய் இருக்கணும். அதுக்கு நீ நானும் சம்பாதிக்க வேண்டிய இருக்குது. அதுக்கான எல்லா கிருபை வரங்களையும் கர்த்தர் ஈவாய் தந்து விட்டார். சத்தியத்தை கேளு, சத்தியம் உன்னை